மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா கண்ணுல கண்ணாடி போடாத நபரை பார்க்கறதே பெரிய அதிசயமா ஆகிட்டு போகுது. அது மாதிரியான ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு. எல்லா பேருமே கண்ணாடி போட்டுக்கிட்டு தான் இனிமேல் இந்த உலகத்தை ரசிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிக்கிட்டு இருக்குது. இப்ப கண்ணாடியை நம்ம ஏதாவது கலட்டுறதுக்கு ஏதாவது சோர்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க, தேடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க கிட்ட வரக்கூடிய பேஷன்ஸ் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். கண் கண்ணாடியை நாங்க கழட்டணுங்க, முடியுமா? கண் பார்வை நல்லா பிரைட்டா தெரியணும் எங்களுக்கு, முடியுமா? நிச்சயமா முடியும், நிச்சயமா முடியும். அதற்கு சாத்தியம் இருக்குது. கண் கண்ணாடியை கழட்ட வேண்டும் என்றால் அதற்கு நம்ம என்ன செய்யணும், அதனுடைய மூல காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சரி செஞ்சோம்னா நிச்சயமாக அதுல இருந்து நம்ம வெளியே வர முடியும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்றத வாங்க நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அதாவது நம்மளுடைய கண் என்பது சென்ஸ் ஆர்கன்ல வருது, ஓகேங்களா? உணர்வு உறுப்புகளில் வருது, கரெக்டுங்களா? இப்ப இந்த கண்ணுல ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு அவர் பாத்தீங்கன்னா இன்னொரு ஆர்கனை தொடர்பு கொண்டு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கே தவிர ஒரு தனிப்பட்ட உறுப்பு அல்ல. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆமா, நம்ம பதிவுகள்லயே சில பதிவுகள்ல சொல்லியிருக்கிறோம், கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குது, கண்ணுக்கும் சிறுநீரகத்திற்கும் நேரடியாக தொடர்பு இருக்குது, கண் பிரெயினோட நேரடியாக இங்க கனெக்ஷன்ல இருக்குது. அப்ப இந்த ரூபத்துல மட்டும்தான் கண் பாதிப்படைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நீங்க கண்ணை பயன்படுத்துற விஷயங்கள்ல பாதிப்படைய ஆரம்பிக்குது, அவ்வளவுதான். அப்ப இந்த 4 ரூட்டையும் நம்ம சரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா கண் பார்வை பிரைட் ஆகும். ஆமா, அது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்ப பாருங்க, இந்த கோவிட் வந்துச்சு. இந்த கோவிட்டுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இன்னைக்கு ஐ ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கூட்டம் நிரம்பி வழியுது. சின்ன பசங்க, 8 வயசு பசங்க, 9 வயசு பசங்க முதற்கொண்டு கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அன்றைய காலகட்டத்துல நம்மளுடைய முன்னோர்கள் 70 வயது 80 வயதுல தான் சில பேர் கண்ணாடி அணியக்கூடிய ஒரு சூழலே இருந்தது. எல்லா பேரும் கிடையாது, சில பேர் கண்ணாடி அணியக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 45 வயசை தாண்டினா எல்லா பேருமே கண்ணாடி போடணும். 40 வயசை தாண்டினா நீங்க எல்லாரும் கண்ணாடி போடணும். உங்களுக்கு கண்ணாடி போடலையா அப்படின்னு கேக்குறாங்க. அது மாதிரியான ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்குது, சரிங்களா? ஆமா, சின்ன பிள்ளைங்கள்ல இன்னைக்கு ஸ்கூல் வாசல்ல போய் நின்று பாருங்க, எத்தனை குழந்தைங்க கண்ணாடி போட்டு போறாங்க பாருங்க. அப்ப 45 வயசுல நீங்க கண்ணாடி போட ஆரம்பிச்சீங்க, உங்களுடைய பவர் பாத்தீங்கன்னா வெறும் 1 பாயிண்ட்ல தான் இருந்திருக்கும். நீங்க 60 வயசை தாண்டும் பொழுது உங்களுடைய பவர் மினிமம் 3ல இருந்து 5க்கு போயிருக்குது. அப்ப 9 வயசுல ஒரு குழந்தை கண்ணாடி போட ஆரம்பிச்சா உங்களுடைய 45 வயசுல அது எவ்வளவு பவர் போயிருக்குன்னு பாருங்க. இந்த கண்ணாடியை ரெகுலரா பயன்படுத்தினா உங்களுடைய பவர் கூடாது, பவர் குறையும் அப்படின்னு நிறைய நம்ம அப்படிதான் மைண்ட் செட் பண்ணி போட்டு கொடுக்குறோம். இப்ப ரெகுலரா கண்ணாடி போட்ட சில பேர்கிட்ட கேட்டு பாருங்க, நீங்க டெய்லி கண்ணாடியை கலட்டாம ரெகுலரா போடுறீங்களா, உங்களுக்கு ஏதாவது பவர் குறைஞ்சிருக்கான்னு கேட்டு பாருங்க. இல்லைங்க, போன வருஷம் தான் இப்போ கண்ணாடி மாத்தினேன் அப்படின்பாங்க. இது வரைக்கும் நீங்க போட ஆரம்பிச்சது எத்தனை தடவை கண்ணாடி மாத்தினேன் கேட்டு பாருங்க. மினிமம் 4-5 டைம்ஸ் மாத்திருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட வருடங்கள்ல, ஒரு 5 வருடங்கள்ல அப்படி வச்சுங்களேன். ஆமா, அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுடைய பவர் போக போக கூடிக்கிட்டே தான் போகுது. அப்ப நீங்க மாத்திக்கிட்டே இருக்க முடியாது. சில பேருக்கு மைனஸ்ல போயிட்டு அவங்க அப்படியே கண்ணாடியை மாத்திட்டே இருக்கும். சோடா பாட்டில் கண்ணாடி போயிடுறாங்க, சாதாரணமா ஆரம்பிச்ச ஒருத்தன். ஆனா இன்னைக்கு சின்ன பையன் ஸ்டார்டிங்லயே சோடா பாட்டில் கண்ணாடிக்கு வந்தான்னா அப்ப அவனுக்கு இன்னும் எவ்வளவு கணத்தை அங்க அதிகரிக்க செய்யுது. அப்ப இதுல உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர வேணாமா? அப்ப ஆரம்ப கட்டத்திலேயே இந்த கண்ணாடியிலிருந்து வெளியில வருவதற்கு அதனுடைய காரணங்களை தெரிந்து கொண்டு நம்ம அதுல இருந்து ரிலீஃப் ஆக வேணாமா? நம்மளுடைய கண்ணாடியை எப்படி கலட்டுறதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்க வேணாமா? நிச்சயமா நீங்க அதனுடைய மூல காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுடைய கண்ணாடியை நீங்க கலட்ட முடியும். என்ன விஷயம்னா, இப்ப பாத்தீங்கன்னா கண்ணுல இருந்து ஆப்டிக்கல் நர்வஸ் நமக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயினோட போய் கனெக்ட் ஆயிருக்குது. அப்ப இது வழியா பாத்தீங்கன்னா ஒரு சர்க்குலேஷன் பாத்தீங்கன்னா இயங்கிட்டே இருக்குது. அப்ப நீங்க பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் இங்க போய் உள்ள போய் உங்களுடைய பிரெயின்ல ஆக்சிபிட்டல் லோப்ல போயிட்டு பதிவாகிட்டு இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இங்க இது மாதிரி ஒரு கேமரா இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லைங்க. கண்ணு மாதிரி ஒரு கேமரா, கண் குவாலிட்டி அளவுக்கு ஒரு வீடியோ கேமரா, அந்த ஸ்டில் கேமரா இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லைங்க. ஆமா, எவ்வளவு பெரிய நீங்க கோடிக்கணக்கில் உள்ள கேமரா வச்சாலும் கண் எடுக்கிற மாதிரி வீடியோ எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது. அதுதான் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. எல்லா கலர்ஸையும் அப்படி நேச்சுரலா காமிக்கும். ஆமா, அப்படி ஒரு விஷயத்த நாம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த கொரோனாவில் ஒரு 2 வருஷமா நிறைய என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு செல்போனு, ஒரு லேப்டாப்பு, இதுக்குள்ளேயே பார்க்குற மாதிரி ஒரு சூழலுக்குள்ள இந்த உலகம்
நம்மளை சுருங்க கொண்டு வந்துருச்சு. சரிங்களா? தூரமா பார்த்த நம்மளை ஷார்ட்டா பார்க்க வச்சிருச்சுன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு எல்லாம் ஆன்லைன் கிளாஸ்ன்னு உள்ள உட்காந்து ஒரு செல்போனை ஒன்றை கொடுத்து ஃபுல்லா பார்க்க வச்சு பாத்தீங்கன்னா, அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஷார்ட்டா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த செல்போன்ல இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் ரேஸ், அந்த லைட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண் பார்வையை பாதிப்படைய செஞ்சது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தூரமா பார்த்தா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க, பக்கமா பார்த்தா தாங்க தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தூரப்பார்வை கொஞ்சம் கொஞ்சமா கட்டாக ஆரம்பிச்சது. கடைசியில போயிட்டு தூரப்பார்வைக்காக கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. கொரோனா தான் நிறைய பேரை வந்து கண்ணாடி போட வச்சது ஒரு அடிப்படை காரணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அதே பழக்கம் என்ன ஆயிடுச்சு, எனி டைம் இன்னைக்கு மொபைல் போன் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. மொபைல் போன் எனி டைம் கையில இருக்கும், அப்படி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த மொபைல் போனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படிதான் வச்சு பாக்குறோமா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கழுத்து பகுதி ஸ்ட்ரைட்டா இருக்கணும்ல, அது இல்லாம அப்படி குனிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ உங்களுடைய கழுத்து எப்பொழுதுமே அப்படி குனிந்த நிலையிலேயே இருக்குது. இன்னைக்கு நிறைய பாருங்க, காலேஜுக்கு படிக்க போற பசங்களை பாருங்க, அந்த பஸ் ஏறினதுல இருந்து இறங்கி காலேஜுக்கு உள்ள போற வரைக்குமே ஃபுல்லா செல்போன்ல இப்படியே கழுத்து கவுந்துகிட்டே தான். சென்னையில வந்தா மெட்ரோல பாத்தீங்கன்னா எல்லா பேரும் செல்போன். அங்கிருந்து லிப்ட்ல இறங்க பொழுது, படிக்கட்டுல இறங்கப்படும் பொழுது ஃபுல்லா செல்போன் தான். அங்க கீழே படிக்கட்டு முடிஞ்சிருச்சா முடியவே தெரியல, அங்க போய் கீழே விழுகக்கூடிய சூழல்லாம் இருக்குது. கழுத்து கவுந்துகிட்டே இருக்குதா? உங்களுடைய செர்விக்கல் 1, செர்விக்கல் 2, செர்விக்கல் 3 இந்த ஏரியாவில இருந்து வெளியேறக்கூடிய நரம்புகள் உங்களுடைய கண்ணுக்கு வருங்க. அப்ப செர்விக்கல் 1, செர்விக்கல் 2 இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதிகமா குனியப்படும் பொழுது கம்ப்ரஸ் ஆகும். கம்ப்ரஸ் ஆச்சுன்னா இங்க கண்ணுக்கு வரக்கூடிய நர்வஸ் உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகும் பொழுது கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஆனா நாம என்ன பண்ணிக்கிறோம்னா, கண்ணுல தான் பிரச்சனை, கண்ணுக்கு போய் ஏதாவது செக் பண்ணி கண்ணாடியை போடுவாங்க. நீங்க செர்விக்கலை சரி பண்ணா மட்டும்தான் உங்களுடைய கண்ணு சரியாகும். அந்த மாதிரி நான் பல காரணங்கள் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். இதுல எந்த காரணம் உங்களுக்கு இருக்குன்னு நீங்க சரி செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய கண் பிரச்சனையை சரி செய்து கண்ணாடியை தூக்கி போட முடியும். அப்படி இல்லாம இதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு மருந்து போட்டுக்கலாமா, இதுக்கு மட்டும் நான் ஏதாவது சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னா, இதெல்லாம் சரி பண்ணிட்டு மருந்து போட்டுக்கோங்க, இதெல்லாம் செட் பண்ணிட்டு நீங்க உணவுல எடுத்துக்கோங்க. அப்பதான் அதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்ப உங்களுடைய பின்னாடி ஆக்சிபிட்டல் போன்ல ஓவர்லோடு கொண்டு போகாதீங்க. நீங்க ஓவர்லோடு கண்ணுல ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் உங்களுடைய பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பின்னந்தலை வலிக்கும். நீங்க சொல்றீங்கல்ல, பின்னந்தலை வலிக்குதுங்க, எனக்கு ஆக்சிபிட்டல் லோப்ல பேக் ஹெட் பயங்கரமா பெயின், இங்க இருந்து இந்த ஸ்ட்ரெஸ் அங்க போய் உட்காருது. அப்ப நீங்க நல்ல நைட்டு படுக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கருப்பு கலர்ல இப்ப ஒரு இது வந்திருக்கு, கவர் வந்திருக்குது. சரிங்களா? அந்த கருப்பு கலர் கவர் வந்து கண்ணாடியில அப்படியே கண்ணை ஃபுல்லா போத்திட்டு நீங்க வந்து படுத்துருங்க ஒரு கிளாத். என்ன நடக்கும்னா, பின்னாடி இங்க முதல்ல காம் ஆயிரும், அமைதியாயிரும். ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஃப்ரீ ராடிக்கல்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிரும். அப்படியே சூப்பரா சீரா இயங்க ஆரம்பிச்சிடும். காலையில உங்களுக்கு பின்னந்தலைவலி வராது. ஆமா. அப்ப இது வந்து வந்ததுக்கான காரணம் கண்ணுல ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க கண்ணு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் இருக்குது, கண்ணு உறுத்தல் இருக்குதுன்னா பின்னாடி இந்த இடத்துல ஒரு மசாஜ் பண்ணுங்க, இல்ல ஒரு தேங்காய் எண்ணெய் வச்சு இந்த இடத்துல பின்னந்தலையில மட்டும் மசாஜ் பண்ணி லைட்டா தேய்ச்சி விடுங்க. கண்ணு சூப்பரா ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகி பிரைட் ஆகும். பாருங்க, இதுக்கு கனெக்ஷன் இருக்குது. அப்ப பாருங்க, இங்க நீங்க ஸ்ட்ரெஸ் ஏத்துனா இங்க பிரச்சனை ஆகுது. செர்விக்கல் 1, செர்விக்கல் 2ல வந்து நீங்க கம்ப்ரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்ணுல பிரச்சனை ஆகுது. கல்லீரல் அதிகப்படியான சூடாச்சுன்னா உங்களுடைய கண்ணுல பிரச்சனை வரும். கல்லீரல் அதனுடைய கழிவுகளை வெளியேற்ற முடியாமல் சிரமமாச்சுன்னா உங்களுக்கு கேட்ராக்ட் வரும். கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் உங்களுடைய கண் பார்வைகள் பாதிக்கப்படும். உங்களுக்கு பவர் ப்ராப்ளம் வரலாம், அந்த கேட்ராக்ட் ப்ராப்ளம் வரலாம், ரெட்டினா ப்ராப்ளம் வரலாம். இப்படி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் நேரடியாக கல்லீரலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குது. கல்லீரலுக்கும் இதுக்கு எப்படிங்க சம்பந்தம் இருக்குது? நீங்க பாருங்க, நம்ம சின்ன பிள்ளைல கேள்விப்பட்டிருப்போம், இப்பயுமே பாக்குறோம், கல்லீரல்ல மஞ்சக்காமலை வந்தா கண்ணுல மஞ்சள் கலர் அடிக்குது. கரெக்டுங்களா? ஆல்கஹால் சாப்பிட்டா கல்லீரல் தான் கெட்டு போகுதுன்னு சொல்லி தெரியும். ஆனா ஆல்கஹால் சாப்பிட்டா கல்லீரல் அங்க வேலை பார்க்கப்படும் பொழுது கண்ணு ரெட்டிஸ் ஆகுது. கரெக்டுங்களா? கல்லீரலுக்கும் நேரடியாக இப்படி வந்து கண்ணுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அப்போ வந்து உங்களுடைய கல்லீரலை கூல் பண்ணீங்கன்னா உங்களுடைய கண்ணை வந்து பாதுகாக்க முடியும். கரெக்டுங்களா? அது போல சிறுநீரகத்திற்கும் கண்ணுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குதுங்க. அப்ப அந்த சிறுநீரகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து கூல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதை சரி பண்ணீங்கன்னா உங்களுடைய கண் வந்து பாத்தீங்கன்னா பிரைட்டா தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஆமா. உங்களுடைய கால் பாதத்தில் உள்ள சில லொகேஷன்ஸ் இருக்குதுங்க, அதுக்கும் உங்களுடைய கண்ணுக்கும் நேரடியாக சம்பந்தம் இருக்குது. கண்ணுல பிரச்சனை இருந்தால் உங்களுடைய கால் பாதத்துல சில புள்ளிகள் இருக்குது, அங்க சில அடையாளங்கள் தெரியும்.
குறிப்பா உங்களுடைய கால் கட்டை விரல் நெயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த நெயிலோட 2 ஓரம் இருக்குல்ல, இந்த 2 ஓரம் டேமேஜ் ஆகும். உங்களுடைய கண் சார்ந்த பிரச்சனைகள் வரப்படும் பொழுது உங்களுடைய கால் கட்டை விரலில் நெயில்ல இந்த 2 ஓரம், ஓகேங்களா, இந்த 2 ஓரத்துல வரக்கூடிய அந்த ஸ்கின் லேயர் இருக்குல்ல, அந்த இடம் உங்களுக்கு டேமேஜ் ஆகும், கருப்படிக்கும், டார்க் அடிக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஆகும், அந்த ஸ்கின் இந்த இடத்துல ஹார்ட் ஆகும். ஆமா, அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 விரல் இடுக்குகள் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஆகும், அங்க பெயின் வரும். அப்ப இங்க இதெல்லாம் வந்து நமக்கு வந்து உடலின் மொழிகள் இங்க தெரியும், இங்க அடையாளங்கள். ஆமா, நாங்க நம்ம கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு நாம ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆயில் ஒன்று வச்சுக்கிறோம். அதை வந்து பாத்தீங்கன்னா நைட்டு படுக்கும் பொழுது நம்முடைய இந்த கால் கட்ட விரல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சொட்டு இங்க வந்து விட சொல்றோம். விடும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா கண்ணு குளிர்ச்சி ஆகும், கண்ணு பிரைட் ஆகும். கண்ணு காலையிலேயே பாத்தீங்கன்னா அந்த பிரைட் ஆகும். ஆமா, பாருங்க, கண்ணுக்கு கண்ணுல ஊத்துறதுக்குன்னு சொல்லிட்டு சில ஆயில்ஸ் எல்லாம் இருக்குது, சரிங்களா, அதுவும் கொடுப்போம். பட் ஆனா இங்க பண்ணுனா இங்க எஃபெக்ட் கிடைக்குமா அப்படின்னா, அதான் கால் பாதத்திற்கும் உள்ளுறுப்புகளுக்கும் உள்ள நேரடியான கனெக்ஷனை உணரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஆமா, அப்ப அந்த எண்ணெயை வச்சு காலில் அப்படியே ஒரு மசாஜ் பண்ணிட்டு அப்படியே காலில் இங்க வந்து கட்டவரல 2 சொட்டு விட்டோம் அப்படின்னா நைட்டு நல்லா தூக்கம் வரும், கண்ணு நல்லா குளிர்ச்சியாகும், கண்ணு நல்லா பிரைட் ஆகும். இப்படிலாம் சில விஷயங்கள் இருக்குதுங்க. ஆமா, நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன அப்படியே ஒரு மசாஜ் பண்ணுங்க. நைட்டு படுக்கும் பொழுது உங்களுடைய கால் கட்டவரல் எடுத்து இந்த கட்டவரல் நெகத்துக்கிட்ட வரக்கூடிய இந்த லேயர் முடிவடையக்கூடிய 2 இடத்துலையும் லைட்டா அப்படி ஒரு மசாஜ் பண்ணிட்டு படுங்க. கண்ணு சூப்பரா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை பார்க்கறது உங்களால ஃபீல் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த கண்ணுக்கு என்னெல்லாம் சாப்பிட்டா எனக்கு வந்து சரியாகுங்க, ஏதாவது மருந்து கிடைக்குமா, ஏதாவது ஒரு மூலிகை இருக்குதா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நிச்சயமாக கண்ணுக்கு நம்மளுடைய வள்ளலார் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இருக்குதுங்க. கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கண்ணி இருக்குது பாருங்க, ஏகப்பட்ட வேலை பார்க்குங்க. அது ஒண்ணு போதுங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, கரிசலாங்கண்ணியை தினம்தோறும் நீ டெய்லி எடுத்துட்டு வந்த அப்படின்னா உங்களுக்கு வந்து மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பல விஷயங்களுக்கு இது பண்ணி பண்ணிட்டாரு. கண்ணாடி போடாம கண்ணை நீங்க பாதுகாக்கணும்னா அதுக்கு கரிசலாங்கண்ணி தான் அப்படின்ட்டு. அவ்வளவுதான். இந்த கரிசலாங்கண்ணியை தினம்தோறும் அதை வந்து அப்படியே எடுத்து அரைச்சு ஜூஸ் பண்ணி மோர்ல கலந்து தினம்தோறும் காலையில நீங்க எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா கண்ணு பிரைட் ஆகுங்க. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது, கண் பார்வை தெளிவாகும், கிட்ட பார்வை தூர பார்வை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள குணமாகும், கல்லீரல் அங்க குணமாகும், கல்லீரல் சம்பந்தப்பட்ட கழிவுகள் வெளியேற்றப்படும், கல்லீரல் சம்பந்தப்பட்ட வெப்பம் வெளியேற்றப்படும். ஓகேங்களா, என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. உங்களுடைய சிறுநீரகம் ரெடி ஆகும், உங்களுடைய பிரெயின் ரெடி ஆகும், நியூரான் செல்கள் ரெடி ஆகும், பிளட் சர்க்குலேஷன் ரெடி ஆகும், ரத்த அணுக்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படும். அப்படி பல வேலைகள் பண்ணும். இது எல்லாமே உங்களுக்கு வள்ளலார் உடைய புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய வரும். இந்த ஒரு மூலிகை போதும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடலை சுத்தம் செய்து உடலை என்றும் வைரம் பாய்ஞ்ச கட்ட மாதிரி வச்சுக்கிறோம் அப்படின்றது முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, ஆமா. அப்ப அந்த ஒன்றை எடுங்க, உங்களுடைய கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து வெளியில் வந்து உங்களுடைய கண்ணாடியை படிப்படியாக கலட்டி வையுங்க. எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி வச்சு பழகுங்க. முதல்ல எனி டைம் மாட்டிக்கிட்டு இருக்காதீங்க. எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்படி வச்சு பழகுங்க. அப்பதான் நீங்க படிப்படியா வெளியில தூக்கி போட முடியும். எப்போதுமே மாட்டிக்கிட்டே இருந்து திடீர்னு இன்னைக்கு நான் கரிசலாங்கண்ணி சாப்பிட்டு நாளை காலையில தூக்கி ஓரமா வச்சிடலாமா அப்படின்னா கிடையாது. படிப்படியா முதல்ல நீங்க என்ன பண்ணலாம், தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி முதல்ல கலட்டி வச்சு பழகுங்க. கரிசலாங்கண்ணி சாப்பிடறதுக்கு முன்னாடியே கூட அந்த பழக்கத்துக்கு முதல்ல வரணும். எனி டைம் இதை மாட்டியே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நாளைக்கு நீங்க கலட்டி வச்சீங்கன்னா என்னமோ உன்னை இழந்த மாதிரியே ஃபீல் ஆகும், ஏதோ ஒண்ணு இல்ல, அது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அதை மாத்தணும்னா நீங்க வந்து எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறீங்களோ, வீட்டுல சும்மா பக்கத்துல உங்களுடைய பேசிக்கிறீங்கன்னா எது கண்ணாடியை மாட்டி வச்சு பேசணும், பக்கத்துல இருக்கக்கூடிய ஆபீஸ்ல உள்ளவங்க பேசினா எது கண்ணாடி மாட்டி பேச வைக்கிறோம், எடுத்து வச்சலாமே. படிக்கும்போது தேவைப்படுதா போட்டுக்கலாம். அப்ப தேவைப்படும் பொழுது அதை பயன்படுத்தி வச்சு முதல்ல பழகினீங்கன்னா ஒரு கட்டத்துல இது மாதிரியான இயற்கையான மருந்துகள்லயோ உணவு முறைகள்லயோ லைஃப் ஸ்டைல்லையோ நீங்க மாற்று அதுல இருந்து வெளியில வருவதற்கு உங்களுடைய மனம் முதல்ல ஒத்துழைக்கும். பயன்படுத்தி இந்த நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தோர் நம்முடைய சித்தர் நம்மளுடைய வள்ளலார் சொன்ன இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி உங்களுடைய கண் கண்ணாடியை கலட்டுங்கள். கண் கண்ணாடியை கலட்டி உங்களுடைய கண் பார்வை பிரகாசமாக. வாழ்த்துக்கள். நன்றி.